21 லட்சம் ரூபாய்க்கு வீடுங்க. இந்த மாதிரி வீடு வெறும் 21 லட்சம் ரூபாய்க்கு இங்க கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவுமே நீங்க சொல்லக்கூடிய கலர், நீங்க சொல்லக்கூடிய டிசைன்ல உங்க கஸ்டமைஸ்க்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி வீட்டை வெறும் 21 லட்சம் ரூபாய்க்கு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க வீடு மட்டும் இல்ல, லேண்டுமே தர்றாங்க 11 லட்சம் ரூபாய்க்கு. சென்னையில சிஎம்டி ரேரா அப்ரூவோட வெறும் 11 லட்சம் ரூபாய்க்கு இங்க லேண்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் சென்னை சிட்டி லிமிட்டுக்குள்ள சிஎம்டி அப்ரூவல் இருக்குது. ஓகேங்களா, சிஎம்டி ரேரா ரெண்டு அப்ரூவலுமே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்ப நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல growth எதிர்பார்க்க முடியும். ஏன் சொல்றேன்னா, எனக்கு ரைட் சைடுல பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது. அப்படி எனக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா சென்னையோட அடுத்த growth ஆன சிபிஆர்ஆர் ரோடு, சென்னை பெரிஃபெரல் ரிங் ரோடு இந்த பக்கம் தான் வருது. ஓகேங்களா, எனக்கு ஃப்ரண்ட் சைடு பாத்தீங்க அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. வெறும் 1.5 கிலோமீட்டர்ல நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்படியே எனக்கு பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா வீடுகளா தான் இருக்கும். சுத்தி பாத்தீங்க அப்படின்னா வீடுகளா தான் இருக்கும். சோ அதனால தான் சொல்றேன், இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல growth நீங்க இங்க எதிர்பார்க்க முடியும். இவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல வர பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சார் வந்துட்டாங்க. சார் எடுத்து நம்ம எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நம்ம கேட்க போறது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. சார் யாரு அப்படின்னு நல்லாவே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களா உங்களுக்கு தெரியாது, அதனால சொல்லுங்க. ஓகே, உங்க பேர் என்ன, கம்பெனி நேம் என்ன? ஓகே, கண்டிப்பாக இப்படி ஆஃபீஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர். சாரோட வீடியோ நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் நம்ம பண்ணிட்டு இருந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அருண். அதாங்க, வி ஸ்கொயர்ல நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நேம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்ட்டா எங்க சொல்லிட்டு இருக்குது? ஓகே, இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள் சிட்டி ஃபேஸ் 1. டெம்பிள் சிட்டி ஃபேஸ் 1. ஓகே, சொல்லும்போதே ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 ரெண்டு ஃபேஸா போட போறோம். ஸோ இதுல ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஸோ டெம்பிள் சிட்டி ஃபேஸ் 1 இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மீஞ்சூர் லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா சென்னையில மீஞ்சூர் லொகேஷன்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. அது தெரியறதுக்கான மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டரிங் ரோட், வண்டலூர் டு மீஞ்சூர் போற அவுட்டரிங் ரோடு. அது எல்லாருக்குமே சென்னையில தெரிஞ்சிருக்கும். அந்த அவுட்டரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் 800 மீட்டர்ல தான் நம்ம ப்ராப்பர்ட்டி. அந்த தென்னமரம் தெரிஞ்சு பாருங்க, அதான் அவுட்டரிங் ரோடு. அதுல இருந்து 800 மீட்டர் தான் ப்ராப்பர்ட்டி. ஸோ அவுட்டரிங் ரோட்ல இருந்து 800 மீட்டர் ப்ராப்பர்ட்டி. அவுட்டரிங் ரோட ஒட்டி தான் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றதை விட இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி சொல்லலாம்னா, இதான் ப்ராப்பர்ட்டினா ப்ராப்பர்ட்டிக்கு ஈஸ்ட் சைடு அவுட்டரிங் ரோடு. ஓகே, ப்ராப்பர்ட்டிக்கு அப்படியே நார்த் சைடு வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன். அந்த தெரிஞ்சு பாருங்க, மீஞ்சூர் ரயில்வே ஸ்டேஷன். அதுதான் மெயின் ரோடு. அது ஃப்ரண்ட்ல ரயில்வே ஸ்டேஷன். ஸோ இங்க இருந்து 1.5 கிலோமீட்டர்ல ரயில்வே ஸ்டேஷன். ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே வெஸ்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா சிபிஆர் ரோடு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சென்னையோட அடுத்த பெரிய growth தான், நல்லா டெவலப் ஆயிருக்குது. சென்னையில் நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பைபாஸ் வந்த பிறகு அந்த பைபாஸ் ஓரத்தில் இருக்க எல்லா ஏரியால வர எல்லா ப்ராஜெக்ட்டுமே ரேட் ரொம்ப ஹையா, டபுள் ட்ரிபிளுக்கு மேல போயிடும். ஸோ அந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருக்க ஒரு சிபிஆர் பைபாஸ். என்னடா இது சிபிஆர் பைபாஸ்னா, இந்த சிபிஆர் பைபாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோடு, அதாவது மகாலிபுரத்துல இருந்து அங்கிருந்து நம்ம எஸ்பி கோயில், சிங்கப்பெருமாள் கோயில் வழியா ஒரகடம், ஸ்ரீபெரும்புதூர் வழியா நம்ம இந்த மீஞ்சூர் வழியா எண்ணூர் போர்ட் போய் ஜாயிண்ட் ஆகுது. ஸோ இது உங்க இந்த ரோடு போற ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா, ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஸோ அதுக்கடுத்து நம்ம எஸ்பி கோயில் அவுட் சவுத் போறதுக்கான மெயின் ரூட். ஸோ இந்த மாதிரி மெயின் ஏரியாலாம் இதை ஆக்சஸ் பண்ணி போறதுனால இந்த சரௌண்டிங்ல டெவலப்மெண்ட் இப்பதான் வீக்காக ஆரம்பிச்சிருக்கு. சைட்டுக்கு சவுத் சைடு என்னன்னு பாத்தீங்கன்னா வீடு, சரௌண்டிங் ஃபுல்லா வீடுக்கு மத்தியில நம்ம ப்ராப்பர்ட்டி. அப்படி பார்த்தோம்னா நீங்க மீஞ்சூர் சரௌண்டிங்ல ஒரு இடமோ அல்லது வீடோ பாக்குறீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாருங்க. குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது, வேற வழியே இல்ல, புக் பண்ணிட்டு தான் போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே சார். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. இந்த ப்ராஜெக்ட் எத்தனை ஏக்கர் ப்ராஜெக்ட், எவ்வளவு பிளாட்ஸ் போட்டுருந்தீங்க, இப்போ எவ்வளவு பிளாட்ஸ் அவைலபிளா இருக்குது, என்னென்ன ஃபேசிங் இருக்குது? ஓகே சார், கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 2 ஏக்கருங்க. ஃபேஸ் 1 போட்டிருக்கிறது 2 ஏக்கர். 2 ஏக்கர்ல 50 பிளாட்ஸ்க்கு மேல போட்டிருக்கேன். இது வந்து சிஎம்டி ரேரா. ஸோ அப்ரூவல் ரெண்டுமே மெயினான அப்ரூவல் நம்ம பேங்க் லோனுக்காக இருக்கு. ஸோ சிஎம்டி ரேரா அப்ரூவ்டு. அதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்ட்ல என்னென்ன டெவலப் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஓவரால் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாவே ஓவரால் காம்பவுண்ட் வால், ஃபுல்லா செக்யூரிட்டி சர்வீஸ், அந்த செக்யூரிட்டி ரூம் கொடுத்துருக்கேன் அந்த லாஸ்ட்ல செக்யூரிட்டி சர்வீஸ் ரூம் கொடுத்துருக்கேன். அது இல்லாம ஸ்ட்ரீட் லைட், ஒரு 2 பிளாட்டுக்கு ஒன்ஸ் ஸ்ட்ரீட் லைட், சோலார் சிஸ்டம் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கேன். ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, ஏன்னா என்னுடைய கான்செப்ட் இந்த லேஅவுட்ல லேண்டா சேல்ஸ் பண்ணிட்டு போறது கிடையாது, வீடு கட்டி கொடுக்கறதா என்னுடைய கான்செப்ட். சோ வீடுன்னு போகும்போது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வேணும். சோ அதுக்காக ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி. அது இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வாட்டர் கனெக்ஷன்,
பைப் லைன் கொடுத்துருக்கேன். ஓகே. இதை விட மெயினா இதெல்லாம் எல்லா லேண்ட்லயுமே கொடுக்குறாங்க. இதை விட மெயினா நான் வீடு தான் கட்ட போறேங்கிற சொல்றதுக்காக 3 phase EB லைன். ஓகே. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வீடு தான் கான்செப்ட். அப்புறம் EB லைன் அப்ளை பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு ஸ்டார்டிங்ல 3 phaseல EB லைன் கவர்மெண்ட் போஸ்ட் ஃபுல்லா உள்ள எல்லா பிளாட்டுக்கு வர மாதிரி EB போஸ்ட்டும் போட்டு வச்சிட்டு ஸோ லேஅவுட்குள்ள நம்ம பிளாட்டை சூஸ் பண்ணிட்டா இமிடியேட்டா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி 4 months 5 monthsல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் உங்க மாடலுக்கு ஏத்தாப்ல கட்டி கொடுத்துடலாம். சூப்பர். ஓகே. ஓகே சார், அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு போய் என்னென்ன அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கீங்க? அதான் பிரதர் CMD ரேர் அப்ரூவல் வாங்கி வச்சிருக்கோம். ஓகே. ஓகே. பாக்கும்போது டாக்குமெண்ட் லாஸ்ட் 69 இயர்ஸ், அதாவது 1951ல இருந்து டில் டேட் வரைக்கும் உங்களுக்கு டாக்குமெண்ட் கிளியரா இருக்கு, டைட்டில் கிளியரா இருக்கு. டாக்குமெண்ட் 1க்கு 2 3 ரூபாய் கூட செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ரைட். ஓகே. அதான் அப்படி ஃபைனலா பாக்கும்போது நீங்க உடனே வீடு கட்டி கொடியேறதுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே ஆல்ரெடி இங்க பண்ணி வச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ திரும்பவும் சொல்றேன், வந்து பாத்தீங்க அப்படின்னா வாங்காம போக மாட்டீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு டெவலப் ஆயும் இருக்குது. சரி, ஓகே சார். சோ பக்கத்துல பாத்தீங்கன்னா அவுட்டர் ரிங் ரோடு இருக்குது, இந்த பக்கம் ரயில்வே ஸ்டேஷன், இந்த பக்கம் அப்கமிங் growth, இவ்வளவு விஷயங்கள் பக்கத்துல இருக்குது இல்லையா? அப்படின்னா பக்கத்துல சரௌண்டிங் எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் போகுது, நீங்க எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க, ஒரு பிளாட் சைஸ் எவ்வளவு இருக்குது? ஓகே. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் லேண்டா விற்கிற கான்செப்ட் கிடையாது. ஆமா, வீடு தான். நான் ஆல்ரெடி எல்லாம் சொல்றதா, எனக்கு இங்க வீடு தான் கட்டி கொடுக்கணும். வீடுன்னு சொல்றியா, நீ ரெடியா வீடை கட்டி வைக்க வேண்டியதானே, நாங்க வந்து வாங்கிட்டு போயிருவோமே. சும்மா நீ வீடு வேணும்னு சொல்லுவா, கட்டுறதுக்கு எத்தனை நாள் எடுத்துக்குவியோ, எது எடுத்துக்கோ, ஒழுங்கா கட்டுவியோ, இந்த டவுட்லாம் எல்லாருக்குமே வர காமன் தான். ஏன்னா என்னுடைய ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்லாம் நீங்க வந்தீங்கன்னா ஒரு தடவை கூட்டு போய் காட்டுவேன். எல்லாருக்கும் வீடு கட்டி கொடுத்துருக்கேன், எத்தனை வீடு கட்டி கொடுத்துருக்கேன், எல்லாம் கூடி இருக்கிறது எல்லாமே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் நான் ஏன் ரெடி வீடு கட்டுறது இல்லை அப்படின்னா, நம்ம லைஃப்ல வாங்குற முதல் வீடுங்க, அதாவது ஏதோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி போடுறதோ, ஏதோ 10 வீடு இன்வெஸ்ட்மெண்ட் வாடகை வாங்கி போடுவோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம சொந்த யூஸுக்காக வாங்க போற முதல் வீடு. அந்த வீடை யாரோ ஒருத்தர் கட்டினாரு, அந்த கட்டினத வீட்டில் போய் நம்மளா போய் குடியிருக்கோம். எவ்வளவு அமௌண்ட் பார்க்குறோம், பெயிண்டிங்லாம் பளிச்சுட்டு இருக்குது, ஓகே, இன்டீரியர் ஒர்க்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு, ஓகே, என்ன சார் அமௌண்ட், ஒரு அமௌண்ட் பேசி வாங்கிடுறோம், உடனே பால் காய்ச்சி குடி போயிடுறோம். ஒரு 2 வருஷம் போகுது, 3 வருஷம் போகுது, அங்கே கிராக்கிங் என்ன கிராக்குன்னு வருது, ஐயோ என்ன கட்டினானோ ஏது கட்டினானோ அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடும். கண்டிப்பா அவர் ஒழுங்கா தான் கட்டியிருப்பாரு, அவரையும் குறை சொல்லு, கட்டினவரும் ஒழுங்கா தான் கட்டியிருப்பாரு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு கிராக்குக்கு வரதான் செய்யும். பட் வரும்போதே மனசு பக்கம் ஆயிரும், எப்படி கட்டினாரோ, ஏது கட்டினாரோ, செங்கல் போட்டு கட்டினாரோ, எவ்வளவு சிமெண்ட்டுக்கு எவ்வளவு மண்ணு யூஸ் பண்ணாங்களோ. ஸோ இந்த இதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம முத வீடு கட்ட போறோம், நமக்குன்னு ஒரு வீடு வாங்குறோம்னா ஒரு 5 மாசம் 4 மாசம் வெயிட் பண்றதுல தப்பே இல்லை. அந்த 5 மாசம் 4 மாசம் நீங்க டெய்லி வந்து நின்று மணலை கொட்டு, சிமெண்ட் போடு, இன்னைக்கு இந்த வேலையை பாரு அப்படி நீங்க பார்க்க போறது இல்லை. அதுக்கு பில்டர் இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிடறோம். நம்ம அமௌண்ட்டையும் டோட்டலா பில்டர் கையில கொடுத்துட்டு அவர் ஏமாத்திட்டு போய் போறதோ அதுவும் கிடையாது. லோன்ல போட்டிருக்கும் போது ஒரு ஒர்க்கை ஃபினிஷ் பண்ண பிறகு பேங்க்ல இருந்து வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு பேமெண்ட்டே உங்க அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி தான் தராங்க. நீங்க தான் எடுத்து பேமெண்ட் தரீங்க. ஸோ பேமெண்ட்டும் பில்டருக்கு போறது கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன, நம்ம வாரத்துல 4 சண்டே வந்து என்னென்ன வேலை நடக்குதுன்னு பார்க்கலாம். முன்னாடியே பில்டர் கொடுத்துட போறேன், அதாவது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துட போறேன். ஸோ டீடைல்ஸ் பாருங்க, அதுபடி வீடு கட்டுறோம்னு வாரத்துல ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, முத வாங்க போற வீடா இருந்தா உங்க மாடலுக்கு ஏத்தாப்புல, உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல, உங்க விருப்பத்துக்கு ஏத்தாப்புல நீங்க கண்ணார பாக்குற மாதிரி கட்டுறது நல்ல விஷயம். ஸோ என்னுடைய ப்ராஜெக்ட் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் அப்படிதான் பண்ணி கொடுத்துருக்கேன், இதுவும் அப்படிதான் பண்றேன். ஸோ இவ்வளவு பேசிட்டேன். இதுக்கு என்ன பட்ஜெட் கோட் பண்ணிருக்கேன், சார் கேட்ட மாதிரி என்ன பட்ஜெட் கோட் பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் பெட்ரூம் நீங்க வாங்குற மாதிரி இருந்தா 21 lakhs பட்ஜெட், 21 லட்சம் ரூபாய்க்கு சிங்கிள் பெட்ரூம் வீடு, இடத்தோட தனி வீடு, லேண்ட் வீடு ரெண்டும் சேர்த்து 21 லட்சம் தான். டபுள் பெட்ரூமா இருந்தா 25 லட்சம். 2 BHK 25 lakhs, சிங்கிள் பெட்ரூம் 21 lakhs. இது இல்லாம என்னப்பா வரும், இப்படிதான் சொல்றாங்கப்பா. நேர போய் பார்த்தா அப்புறம் அது செலவு இந்த செலவுன்னு எக்ஸ்ட்ரா கொண்டு போறாங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. நல்லா கேட்டுங்க, ஒரு லேண்ட் வீடு ரெண்டும் சேர்த்து சிங்கிள் பெட்ரூம் பிளான் பண்றீங்கன்னா 21 லட்சம். இது இல்லாம அடிஷனலா என்னென்ன வரும் பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ், உங்க பிளாட்டுக்குரிய டாக்ஸ் பே பண்றது உங்க விருப்பம், அதனால ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம இந்த பில்டிங் வீட்டுக்கு அடிஷனலா வர 3 phase EB, போர்வெல், பில்டிங் பொருள், செப்டிக் டேங்க், கன்ஸ்ட்ரக்ஷன் GST இது தாங்க அடிஷனலா வரும். இது ஒரு 3.5 லட்சம் ரூபாய் செப்பரேட்டா வரும். இதுவும் நான் ஃப்ரீயா கொடுத்துறேன். ஓகேங்களா? ஆமா, இதுவும் நான் ஃப்ரீயா கொடுத்துறேன். இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அடிஷனலா வர விஷயம். இந்த 5 விஷயமும் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி தான். நீங்க என்கிட்ட வாங்கிட்டு வேற யாரும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணா நல்லா தர முடியாது. நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி இருந்தா லேண்ட் பிளஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்து இந்த 5 விஷயத்தை நான் ஃப்ரீயா கொடுத்துறேன் ஆஃபரா. சோ 21 லட்சம் பிளஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் உங்க ஓவரால் அமௌண்ட். ஓகேங்களா? இதுல முதல் வீடா இருந்தா 2,60,000 ரூபாய் மானியம் இந்த அமௌண்ட்ல இருந்து கழியும். உங்களுக்கு இது முதல் வீடா இருந்துச்சு அப்படின்னா 2,60,000 ரூபாய் பாத்தீங்கன்னா சப்சிடி இருக்குது, அதுவுமே உங்களுக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஆமா, இது கவர்மெண்ட் தர, சென்ட்ரல் கவர்மெண்ட் தர மானியம் உங்க லோன் அமௌண்ட்ல கழியும். இது இந்த 21 லட்சம்னா 21 லட்சத்துல இருந்து கழியும், 25னா 25ல இருந்து கழியும். சோ கழிஞ்சிச்சுன்னா பேலன்ஸ் இருக்கதா உங்க ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வரும். அப்போ 21 லட்சம் அப்படின்னா 18,40,000 தான் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ. இதுலயும் கம்மி பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பா என்னால எவ்வளவு முடியுமோ பண்ணி தரேன். எனக்கும் நஷ்டமாக கூடாது, உங்களையும் நான் பார்க்கணும் அப்படிங்கும் போது நான் கண்டிப்பா பண்ணி தருவேன். பட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம நேர்ல விசிட் பண்ணி நேர்ல பார்த்தா தான் அதுல இருந்து நான் எவ்வளவு கம்மி பண்ணி தருவேங்கிற விஷயத்த நான் நேர்ல சொல்லுவேன், வாங்கிக்கலாம். ஸோ அதாங்க பார்க்கும்போது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்க ஃபர்ஸ்ட் வீடு இருந்துச்சு அப்படின்னா 15,60,000 இருந்தாலே போதும். உங்களால இங்கே சொந்தமா இடத்தோட தனி வீடு கட்டிக்கிற முடியும். சாரி நம்ம கட்டி தருவாரு. சார் கிட்ட கட்டினீங்க அப்படின்னா இந்த 5 விஷயத்தையுமே நீங்க ஃப்ரீ பண்ணிக்கிற முடியும். ஓகே சார்,
அப்படி பார்க்கும்போது நீங்க ஒன்லி வீடு மட்டும் தான் கட்டி தருவீங்களா? எனக்கு இன்வெஸ்ட் பண்ணி லேண்ட் பாக்குறேன் அப்படின்ற பட்சத்துல லேண்ட் கேட்கறவங்க கண்டிப்பா என்னுடைய கான்செப்ட் வந்து வீடு தான், முழுக்க வீடு தான். பட் எனக்கு 50மே நான் வீடு தான் கட்டுவேனா. சில கிளைண்ட் வந்து வாங்க கட்ட விருப்பமா இருக்கும், பட் என் பசங்க உள்ள சிட்டிக்குள்ள படிக்கிறாங்க, இன்னும் 1 வருஷத்துல முடிஞ்சிடும் 2 வருஷத்துல முடிஞ்சிடும் சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது ஓகே ஒன்று ப்ரோன் பண்ண முடியாது. ஸோ லேண்ட் வேணாலும் லேண்ட் கொடுத்துறேன். லேண்டுக்கு நான் கோட் பண்ணிருக்க பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா அவுட்டரிங் ரோடு சர்வீஸ் ரோட்லயே நீங்க சரௌண்டிங் லேஅவுட் எல்லாம் விசாரிச்சு பாருங்க. அவுட்டரிங் ரோட்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள போனாதான் உங்களுக்கு 2000 2800 ரேட் எல்லாம் கிடைக்கும். என்னோட நான் கோட் பண்ணிருக்க ரேட் எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ள ரெடிமேடா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். பிளாக் டாப் ரோடு போட்டு கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் கோட் பண்ணிருக்க பிரைஸ் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வெறும் 2500 2500 ரூபாய்க்கு நான் ரெடி பண்ணி தரேன். சுத்தி அவுட்டரிங் ரோடு, ரயில்வே ஸ்டேஷன், சிபிஆர் ரோடு, அப்படியே வீட்டுக்கு மத்தியில ப்ராஜெக்ட் இருக்கும். எல்லாம் ஃபுல் சேஃப்டி செக்யூரிட்டி சர்வீஸோட போட்டு கொடுத்துருக்கேன். விசிட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஓகே சார். பார்க்கும்போது பிளாட் சைஸ் எவ்வளவு இருக்குது? ஒரு பிளாட் வாங்கணும் அப்படின்னா எவ்வளவு வரும்? மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. ஸோ மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இருக்கு. அதே எனக்கு சப்டிவிஷன் வேணும் கம்மியா வேணும்னா 1 சென்ட் இடம்லாம் கேட்கறாங்க. 450 ஸ்கொயர் ஃபீட்ல கூட நான் பிளாட் தரேன். ஸோ 450 ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம பிளாட்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 லட்ச ரூபாய் 11 லட்ச ரூபாய் இருந்தா போதும் 1 சென்ட் லேண்ட் வாங்கிக்கணும். சிஎம்டி அப்ரூவல்ல 11 லட்சம் ரூபாய்க்கு 1 சென்ட் லேண்ட் அப்படின்றது யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதுவும் இந்த அளவுக்கு மெயினான லொகேஷன்ல. ஓகேங்களா, மறந்துடாதீங்க. ஓகே சார். ஸோ இவ்வளவு வெளியே வரக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை பார்க்க வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு நீங்க சைட் அரேஞ்ச் பண்ணி தரீங்களா? தாராளமா. நீங்க சிட்டிக்குள்ள இருந்து எங்க இருந்து வர மாதிரி இருந்தாலும் ஓகேங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி பார்க்க வரீங்கன்னா நீங்க உங்க கார்ல வரதை விட நான் அனுப்புற வண்டியில நீங்க வாங்க. எதனாலனா இந்த கூகுள் லொகேஷன் புதுசா ரோடு வரனால அதுவே கன்ஃபியூஸ் ஆகி எங்கெங்கயோ ரூட்ல போய் கடைசியில் நான் லேவுக்கு பின்னாடி ஒரு முடிச்சதுல போய் நின்று கால் பண்றாங்க. சண்டே நான் கிளைண்ட்டை பேசிட்டு அவங்கள்ட்ட என்னால பேச முடியல, ரூட் சொல்ல முடியல. அதனால இந்த ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க ஃபேமிலியோட வாங்க. அதாவது நீங்க வந்து வாங்குங்கன்னு நான் சொல்லல, வந்து பாருங்க. ஏன்னா உங்க வண்டியில வந்து வந்து வாங்கிடணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்க வாங்க, பாருங்க, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்காருன்னு சொல்லுங்க, மற்ற விஷயம் எல்லாம் பேசலாம். பிடிக்கலன்னா பிடிக்கலாருன்னு சொல்லுங்க. நான் அடுத்த ப்ராஜெக்ட் தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். அவ்வளவுதான். உங்க ரிட்டன் ட்ரா பண்ணிடுவேன், வீட்டிலே பிக்கப் பண்ணுவேன், லொகேஷன் காட்டுவேன், ரிட்டன் வீட்டிலே ட்ரா பண்ணிடுவேன். ஃப்ரீ சைட் விசிட் தான், பட் ஃபேமிலியோட வந்து பாருங்க. ஏன்னா இண்டிவிஜுவல் பர்சன் நான் அவர் கூட்டு வந்துட்டு நான் வீட்டில் ஃபேமிலியை கேட்டு சொல்லணும், அந்த நெசசரிலாம் வேணாம். நீங்க ஃபேமிலியோட வர மாதிரி இருந்தா நான் கேப் அனுப்பிச்சுடுறேன். நீங்க வந்து ஓப்பனா சொல்லலாம், பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம், பிடிக்கலனாலும் பிடிக்கலன்னு சொல்லலாம். அதெல்லாம் தப்பு. அதாங்க. ஸோ அப்படி ஃபைனலாக பார்க்கும்பொழுது நீங்க லோ பட்ஜெட்ல ஒரு திக்கான டெசிடன்ஸுக்கு மத்தியில க்ரோத் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, ஒரு லேண்டோ வீடோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வாரம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பத்தி இப்போ நான் கேட்டது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். சாரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லேயே கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சா அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சந்திக்கும் வரை நான் உங்கள் அமீர். டாடா பை பை. See you. Thank you, sir. Thank you, brother.